உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம். தொடர் மழை காரணமாக ஆம்பூர் அருகே மலை சாலையில் விழுந்த ராட்சத கல். அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்களே கல்லை உடைத்து அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். ஆம்புலன்ஸ், தனியார் பள்ளி பேருந்து மற்றும் பொதுமக்கள் செல்லக்கூடிய வாகனங்கள் 4 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த நாயக்கநேரி ஊராட்சிக்குட்பட்ட காமனூர் தட்டு, சீகஜோனை, பனங்காட்டேரி, சோழக்கொல்லி மூலை உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட மலை குக்கிராமங்கள் உள்ளன. ஆயிரக்கணக்கான மக்கள் வசித்து வரும் நிலையில் மலை கிராமங்களில் இருந்து அன்றாடம் பல்வேறு பணிகளுக்கும் பள்ளி, கல்லூரி மாணவர்கள் ஆம்பூர் மற்றும் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று வரும் நிலையில் கடந்த 3 நாட்களாக பென்சில் புயல் காரணமாக பெய்து வந்த தொடர் கனமழையால் மலைப்பகுதியிலிருந்து சாலையின் நடுவே விழுந்த ராட்சத கல்லால் மலைச்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் ஆம்புலன்ஸ், தனியார் பள்ளி பேருந்து உள்ளிட்ட வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. இதுகுறித்து மலைக்கிராம மக்கள் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தும் நீண்ட நேரம் அதற்கான நடவடிக்கை எடுக்காததால் பொதுமக்களே ராட்சத கல்லை உடைத்து அகற்றும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். சுமார் 4 மணி நேரத்திற்கு பின்னர் பொதுமக்கள் ராட்சத கல்லை அகற்றிய பின்னர் போக்குவரத்து சரி செய்யப்பட்டது. இதனால் மலைக்கிராம மக்கள் மற்றும் மாணவர்கள் பல்வேறு பணிகள். ஆம்பூர் வட்டம் அடுத்த நாயக்கநேரி மலை கிராமத்துலேருந்து நான் செல்வராஜ் பேசுகிறேன். நாயக்கநேரி ஆம்பூர் செல்லும் சாலையில் ஒரு பெரிய மழை காரணமாக பெரிய கல் ஒன்று உருண்டு நடு ரோட்டில் விழுந்துட்டு 3-4 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுருக்குது. இதனால் ஆம்புலன்ஸு, அதுக்கு அத்தியாவசிய தேவைக்கு போக்குவரத்தும் பாதிப்பட்டு இருக்குது. எந்த அதிகாரியும் துரிதமான நடவடிக்கை எடுக்கலை. அதிகாரிகள் வந்து சீக்கிரமாக நடவடிக்கை எடுத்து ரோடை கிளியர் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். இதனால் ஒரு குழந்தைங்க ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு போக முடியல. முக்கியமான போக்குவரத்து நின்றுக்குது. எந்த சம்மந்தப்பட்ட அதிகாரி, நெடுஞ்சாலைத்துறை அதிகாரியோ இல்லை வனத்துறை அதிகாரிங்க 2 பேர் வந்து நின்றுக்கிறாங்க. நெடுஞ்சாலைத்துறை அதிகாரி கூட ஒருத்தர் வந்து நின்றுக்கிறாரு. இன்னத்துக்கு கல் பக்கம் எடுக்கிறதுக்கு வழி இல்லை. ஒரு 3-4 மணி நேரமாக ரோடு பிளாக் ஆகி நின்றுக்குது. போக்குவரத்து நின்றுக்குது. ஸ்கூலு எல்லாம் போக்குவரத்தும் நின்றுக்குது. சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் துரிதமாக நடவடிக்கை எடுத்து சீக்கிரமாக பாதையை சீர் செய்து கொடுத்தா நல்லா இருக்கும்னு கேட்டுக்கிறோம். ஜேசிபி வண்டி வர்றதா சொல்லிக்கிறாங்க அதிகாரிங்க, இன்னும் வரல. வந்தால் எடுத்து கொடுக்கும்படி கேட்டுக்கிறோம். பாறையை எடுக்கும்படி கேட்டுக்கிறோம்.